வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். ஆற்றில் குளித்ததால் 5 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட அரிய வகை நோய் காரணமாக உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் போராடி வருகின்றனர். கேரளாவில் ஆற்றில் குளித்ததால் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வரும் 5 வயது சிறுமியின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் கடந்த மே 1ஆம் தேதி கடலண்டி ஆற்றில் 5 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட உறவினர்களுடன் விடுமுறைக்காக சென்றிருந்தார். அப்போது அங்குள்ள ஆற்றில் குழந்தைகள் அனைவரும் இறங்கி குளித்துள்ளனர். பின்னர் அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் கடந்த மே 10ஆம் தேதியன்று சிறுமிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குழந்தைகள் நல மருத்துவரிடம் அழைத்து செல்லப்பட்ட சிறுமி பின்னர் கோழிக்கோட்டில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு அரிய வகை நோயான நியக்லேரியா என்ற நோய் தாக்குதல் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. நீண்ட நாட்களாக பராமரிக்கப்படாத நீச்சல் குளம் மற்றும் கடுமையாக மாசடைந்த நீர்நிலைகளில் குளிக்கும் போது ஒரு வகை அமீபா நுண்ணுயிரி உடலுக்குள் புகுந்து இந்த நோயை ஏற்படுத்துகிறது. இந்த நோய் ஏற்பட்டவர்களின் மூளையை இந்த அமீபா கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துவிடும். இதனால் சில காலம் தலைவலி, வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் அது தீவிரமாகி வலிப்பு நோய் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாகும் நிலை உருவாகிறது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மெல்டிபோசின் என்ற மருந்து வழங்கப்பட வேண்டும். ஆனால் மிகவும் அரிய வகை நோய் என்பதால் இந்த மருந்துகள் அனைத்து நாடுகளிலும் விரைவாக கிடைப்பதில்லை. அந்த வகையில் இந்த 5 வயது சிறுமி உயிருக்கு போராடி வரும் நிலையில் அவருக்கு பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் மூலம் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் மாநில அரசும் அந்த மருந்தை உடனடியாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து சிறுமிக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நியக்லேரியா நோய் தொற்று அபாயம் குறித்து அமெரிக்காவின் ஆற்றங்கரையோரங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் நாளுக்கு நாள் குழந்தையின் உடல்நிலை மோசமாகி வரும் நிலையில் விரைவாக இந்த மருந்து கிடைத்தால் மட்டுமே சிறுமியை காப்பாற்ற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இதனிடையே குழந்தையுடன் சேர்ந்து ஆற்றில் குளித்த 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் 4 வரை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தற்போது வரை அவர்கள் 4 பேருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மாணவி குளித்த கடலண்டி ஆற்றில் உள்ள பரக்கல் பகுதியில் யாரும் குளிக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் எச்சரிக்கை விடுத்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.